இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சிரஞ்சீவா அப்படின்ற ஒரு ஃபேண்டசி படத்தோட கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட வரலாறை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஹீரோக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எருமை மாடு குறுக்க வந்து ஆக்சிடென்ட் ஏற்படுது. இதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு, வெளியே வர்றாரு. அப்போ அவருக்கு மத்த எல்லாரையும் பார்த்தா அவங்களோட மண்டைக்கு மேல ஏதோ ஒரு நம்பர் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இது என்ன ஏது அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்ச மனுஷனுக்கு அது அவங்களோட ஆயுட்காலம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் மேல 70 அப்படின்ற மாதிரி எழுதிச்சுன்னா அந்த மனுஷன் 70 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பாரு. இப்படி பாக்குற எல்லாருக்குமே நம்பரா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இவரோட சாதாரண வாழ்க்கை பாதிக்கப்படுது, இதுல இருந்து இவரோட லைஃபே மாறுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன ஏது அப்படின்றத நாம இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த படம் ஒரு மாதிரி வித்தியாசமான கதைக்கள் வந்தா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த கதைக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நான் ஒன்லைனா சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த விஷயம் தான் நடக்குது. ஹீரோ வேகமா ஆம்புலன்ஸ் ஓட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு எருமை மாடு குறுக்குல வருது. அதனால ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்படுது. கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இவர் ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்க ரோட்ல ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டாரு. அதாவது இவருக்கு ஒரு எருமை மாடு குறுக்குல வந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது எதுவுமே கிடையாது. அந்த சிசிடிவி கேமரா வரைக்கும் செக் பண்ணிருப்பாங்க. சோ இவர் சுயநினைவுக்கு வந்தது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல இவருக்கு ஒரு அடி கூட படல அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஆச்சரியம் தான். இது எப்படியோ உங்களோட உடல்நிலை கரெக்டா இருக்கு, நீங்க இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அறிவிக்க வெளியில போறாரு. பயங்கரமான வெளிச்சம், கண்ணு கூசுது. என்னடா இது கண்ணு கூசுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எல்லாரோட மண்டைக்கு மேலேயும் ஏதோ ஒரு நம்பர் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. என்னது இதுன்னு புரியாம டாக்டருக்கு போன் அடிச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது, நீங்க இப்பெல்லாம் ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான், பெருசா எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் நாள்ல சரியாயிடும் சொல்ல இவர் போனை கட் பண்ணிட்டு நடந்துகிட்டே இருக்கும்போது முடியில்லாத ஒரு நபர் வராரு. சார் உங்களோட மண்டைக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு, அது என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க செம்ம கடுப்பாகிறாரு. என் தலையில முடி இல்லைன்னு கலாய்க்கிறியாடா, உன என்ன பண்ற பாருடா நடிச்சது வருது. ஹீரோ பஸ் ஸ்டாண்டு போறாரு. அங்க இருக்க மக்களை பார்க்கும்போது எல்லாரோட மண்டைக்கு மேலேயும் ஏதோ ஒரு நம்பர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. அது பச்சை கலர்ல தான் இருக்கு. அதுல ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ரெட் கலர்ல இருக்கு. அதுவும் 7 நிமிஷம் டைம் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. என்னது இது, எல்லாருக்கும் பச்சை கலர்ல நம்பர்லாம் போய்கிட்டே இருக்கு, அந்த மனுஷனு மட்டும் ரெட் கலர்ல 7 நிமிஷம் காட்டுது அப்படின்ற மாதிரி குழம்பி போய் 7 நிமிஷத்துல என்னதான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அலாரத்தை செட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மனுஷன் கரெக்டா 7 நிமிஷம் முடிஞ்சதும் அங்க ஒரு வண்டியால் அடிபட்டு சாகுறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு இந்த டைமிங் எதுக்காக அப்படின்றது புரிஞ்சு போயிருச்சு. பயங்கர ஷாக்ல இருக்கும்போது கட் பண்ணி ஒரு 7 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. இந்த மனுஷன் ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். அண்ட் வெளியில இவருக்காக நிறைய ரவுடிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு ஜெயிலுக்குள்ள செல்லுல இருக்கவர் ஹீரோ கூட பேச ஆரம்பிக்கிறார். ஆனா யாருன்னா நீங்க, வெளியில அவ்வளோ ரவுடிங்க உள்ள, நீங்க கண்டிப்பா பெரிய கேங்ஸ்டர் தானேன்னு கேட்க ஹீரோ தயங்குறாரு. இல்லப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் கம்பல் பண்ணதால நம்ம ஹீரோட ஸ்டோரி ஒன்னத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இவருக்கு அதீத ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, சைக்கிளை கொடுத்தாலே ஒரு பயங்கர வேகமா போவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவரோட வேகத்தை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்கில் செட்டோட தான் இவர் வளர ஆரம்பிக்கிறாரு. இவரோட அம்மாக்கு பயங்கரமான கடவுள் பக்தி. அப்படியே ஆப்போசிட்டா இவங்களோட அப்பா எந்நேரமும் குடி மட்டுமே தான் அவரோட வாழ்க்கையில இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 பேரோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சுக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் இவரோட அப்பா இறந்து போறாரு. கடன் கொடுத்தவங்க எல்லாருமே கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நம்ம கிட்ட ஸ்கில்லா இருக்கிறது அந்த ஸ்பீடு மட்டும்தான், அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்விக்கி ஓட்ட போக அங்க பல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இது நமக்கான வேலை இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் ஒரு நபர் வந்து ஹீரோவை சந்திக்கிறாரு. நீ 2 லட்சம் கொடுத்த அப்படின்னா உனக்கு ஆம்புலன்ஸ் நான் உனக்கு கொடுத்துட்டேன், உன்னோட ஸ்பீடுக்கு இந்த வேலை தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் யோசிக்கிறாரு. சரின்னு சம்மதிக்கிறார். கட் பண்ண வட்டிக்கு விடுற ஒருத்தரை காமிக்கிறாங்க. ஹீரோ முன்னாடி போய் நின்று ஒரு 2 லட்சம் தர முடியுமாதான்னு கேட்க, உன் அப்பா வாங்கின கடனையே நீ ஊர் முழுக்க அடைச்சிக்கிட்டு இருக்க, இந்த கடனை நீ எப்பப்பா தர போறேன்னு கேட்க, ஆனா நான் வண்டி ஓட்ட போறேன்னா கண்டிப்பா லாபம் வரும், அந்த லாபத்துல உங்களுக்கு செட்டில் பண்ணிட்டேன்னா பெரிய நம்பிக்கையோட காசை வாங்குறாரு. ஆம்புலன்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போக அங்கதான் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேர் அறிமுகப்படுத்துறாங்க. லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டை எதிர்த்துக்கிட்டு இங்க வந்து வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட கேரக்டர் நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போகுது. ஸோ ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே முன்னாடியே காதலர்கள் தான். இங்க அவங்களுக்கான லவ் ட்ராக் போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ஆம்புலன்ஸ் வாங்கிட்டா இல்லையா, அதுக்குண்டான வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. நிறைய இடங்களுக்கு போறாரு. நிறைய இந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்குள்ளாக்கப்படுறாங்க. ஒருத்தவங்க இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்க ஒரு ரவுடி ஆம்புலன்ஸ்ல கூட்டு போய் ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டாருன்னு இருக்கும். இதனால அந்த ரவுடியோட ஆளுங்க இவரை துரத்திக்கிட்டே இருக்கிறதால வேற வழி இல்லாம பாதுகாப்புக்கு தான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல அந்த மனுஷன் அதாவது கேட்டுட்டு இருந்தா இல்லையா, செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. நீலாம் ஒரு கேங்ஸ்டர்னு உனக்கு இவ்வளோ பெருமையா பேசுனேன், நான் சொன்னது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறியா அப்படின்ற மாதிரி, உன்ன மரியாதையா இங்கேயும் ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவனை காமிச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியில இருக்க ரவுடி பசங்க போயிட்டாங்க. இதனால ஹீரோக்கு ஆபத்து இல்லை அப்படின்ற
அப்படின்ற மாதிரி போலீஸ் வெளியே விடுறாங்க. அந்த மனுஷன் வீட்டுக்கு போய் வட்டிக்கு வாங்கினா இல்லையா, அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பணத்தை தேடிக்கிட்டே இருக்கும்போது அம்மா வட்டி பணத்தை எடுத்துட்டு போய் சாமி போட்டோ வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். இதை பத்தி இவரோட அம்மா கிட்ட கேட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. அவங்க பாத்தீங்கன்னா உன்னோட ஜாதகம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யமன் கடவுளை நீ கும்பிட்டாதான் உனக்கு நல்ல காலம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல இவர் கேட்கறதா தெரியல. எக்கேடா கெட்டு போங்கம்மா அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போய்கிட்டே இருக்கும்போது அம்மா கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் கடவுள் நம்பிக்கையை இவ்வளோ கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்னோட பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர மாட்டே கடவுள், நீதான் ஏதாவது பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது கீழே யமனோட புகைப்படம் இருக்கு. அதுல இருக்க எருமையை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டே இருந்தார் இல்லையா, எதிரில் ஒரு எருமை மாடு வர மாதிரியும் ஆக்சிடென்ட் ஏற்படுற மாதிரியும் காமிக்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்களே அந்த சீன்லாம் கனெக்ட் ஆகுது. அந்த ஓடிக்கிட்டு இருக்க நம்பர் அவங்களோட ஆயுட்காலம் அப்படின்றது இப்போ ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால இதை பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் போக அங்க ஒரு குழந்தை பயங்கரமான அடிப்பட்ட நிலையில வருது. ஆனா அதுக்கான ஆயுட்காலம் ஒரு 62 வயசு வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். டாக்டர் வெளியே வந்து செக் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு 5% தான் சான்ஸ் இருக்கு, கடவுளால மட்டும்தான் உங்களோட குழந்தைய காப்பாற்ற முடியும்னு போக அந்த அம்மா பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த குழந்தை சாக மாட்டார் அப்படின்றது தெரியும் இல்லையா, இதனால அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களோட கடவுள் உங்களை கைவிட மாட்டாருமா, உங்களோட குழந்தைக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி சொல்ல கட் பண்ண டாக்டர் ஃபுல்லா முடிச்சுட்டு வந்து அது ஆப்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து 5% சான்ஸ் இருந்து அந்த குழந்தை பொழைச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா ஓடி போய் குழந்தைய பாக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. சோ ஹீரோக்கு இந்த சந்தோஷம் புடிச்சு போறதால அப்படியே வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. முதல் வேலையா தனக்கு எவ்வளவு ஆயுட்காலம் இருக்கோ அப்படின்ற மாதிரி செக் பண்ணும் இல்லையா, கண்ணாடி முன்னாடி போய் நிக்க அவருக்கான ஆயுட்காலம் மட்டும் அங்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி புரிய ஆரம்பிக்குது. திரும்பி அம்மாவையும் காதலையும் பாக்குறாரு, 2 பேருக்கும் ஆயுட்காலம் வருது. இதனால குழம்பு போறாரு. ஓ, நம்மளோட ஆயுட்காலத்தை நம்மளால பார்க்க முடியாதோ, சரி பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணா எம்எல்ஏ ஒருத்தரை காமிக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு. இதனால அவரோட பார்ட்டிஸ்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமான முறையில மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு உங்களோட வாக்குறுதி கிடைச்சா மட்டும்தான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, இல்லைன்னா என்னோட டார்ச்சர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக வேற வழி இல்லாம அதுக்கு சம்மதிக்கிறாங்க. கட் பண்ணி ஹீரோ கிட்டே போகுது. இப்போ யார் யார் எப்ப சாக போறாங்க, எவ்வளவு நாள் வாழ போறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இது எதுக்கு சும்மா விடுவானா, இதை வச்சு சம்பாதிக்கலாமே அப்படின்ற மாதிரி ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்காரு. சிலர் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ரெட் கலர்ல ஏரிய ஆரம்பிக்கும் இல்லையா, அவங்கள கேப்சர் பண்ணி ஐயா நீங்க கொஞ்ச நாள்ல சாக போறீங்க, இல்ல உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லையா உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்கள கூப்பிட்டு தெரிய ஆரம்பிக்க இயற்கையோட சதியால அவங்க கன்ஃபார்ம் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோவால அந்த சாவத்தை தடுக்கவே முடியல. இதனால என்னடா இது நம்ம நினைக்கிறதுக்கு மாறா நடந்துகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல கார்பரேட் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு எலெக்ஷன் போற மாதிரி இருக்கும். அந்த எலெக்ஷன்ல ஒரு நபர் நிக்கிறார் அப்படின்ற மாதிரி நிறைய கோஷங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த கட்சிக்காரங்க போய்கிட்டே இருக்கு. அந்த கார்பரேட்டுக்கு நிக்கிறார் இல்லையா, அந்த மனுஷன் நம்ம ஹீரோ பாக்குறாரு. 7 நாள்ல சாக போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். 7 நாள்ல சாக போறான். ஆனா எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போக அங்க இவரோட காதலியோட திங்ஸ் எல்லாமே வீட்டு வெளியில கிடக்குது. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இப்போ எலெக்ஷன்ல நிற்கிறார் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்க இல்லையா, அந்த நபர் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த இடத்த நீங்க காலி பண்ணி ஆகணும், அப்ப நிறைய கடை வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா சாமானியும் வெளியே போட்டுட்டு இன்னும் 2 நாள் டைம் தர, அதுக்குள்ள நீங்க இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டும் போயிருப்பான். அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே அவன் பயங்கரமான பொறுக்கி இப்ப அரசியல்வாதி வேற ஆயிட்டான், இதனால வேற வழி கிடையாதுப்பா, நம்ம காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஹீரோக்கு ஒரு ஐடியா. வேக வேகமா ஹீரோயினை கூட்டு போறாரு. நீ வெளியவே நில்லு, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ள போறாரு. அண்ணனுக்கு பயங்கரமான மரியாதை எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆனா நீங்க தானா கார்பரேட், உங்களை வச்சுக்க யாருமே முடியாதுண்ணா, அடுத்த எம்எல்ஏ கேண்டிடேட் கூட நீங்க தானா, உங்களுக்காக நான் ஒரு செம்ம மேட்ரு கொண்டு வந்திருக்கேன், அந்த காலனிக்காரங்களை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் வெளியே போட்டு வந்தீங்க இல்லையா, ஒரே வாரத்துல அவங்க எல்லாரையும் நான் காலி பண்ணி அவங்களோட மொத்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறானா, அதுக்கு நீங்க எனக்கு ஒரு 20 லட்சம் கொடுத்தா போதுன்னு சொல்ல எல்லாரும் பேனு பாக்குறானுங்க. இது 20 லட்சமானு, ஆனா நீங்க அந்த இடத்த கண்டிப்பா கோடி கோடியா தான் விற்க போறீங்க, கண்டிப்பா கமிஷனை மட்டும் பெருசா தானே இருக்க போது, இதெல்லாம் நீங்க தாண்டி ஒரு 20 லட்சம் ரூபாய் என்கிட்ட வச்சீங்க அப்படின்னா மொத்த டாக்குமெண்ட்டும் சைன் ஆகி உங்க டேபிள்ல இருக்கும்னு சொல்ல அந்த மனுஷன் யோசிக்கிறாரு. சரின்னு சம்மதிக்கிறாரு. ஒரு பாண்டு பேப்பர்ல சைனை போட்டுட்டு நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போப்பான்னு சொல்ல டப்புன்னு ஹீரோக்கு ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன், சைன் கூட போடுறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த வரப்போற ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா, அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன், அது உங்ககிட்ட மட்டும் தான் நான் கொடுப்பேன், வேற யாரும் வந்தாலும் சரி நான் கொடுக்க மாட்டேன்னா இதுக்கு சம்மதம்னா எனக்கு இந்த டீல் சம்மதம்னு சொல்ல யோசிக்கிறானுங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் இவர் சாக போறார் அப்படின்றது ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது இல்லையா. சரி நானே வந்து வாங்கிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சைனை போட்டு பணத்தை கொடுத்து அனுப்ப ஹீரோக்கு பயங்கரமான சந்தோஷம். முதல் வேலையா ஹீரோயினோட கடன் இருக்கு இல்லையா, அதை அடிக்க சொல்லி பணம் கொடுக்க வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா இருக்காரு, அவரை பார்க்க வேண்டிய சூழல் ஹீரோக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு ஷாக் ஒண்ணு காத்துக்கிட்டு
இருக்கு இவங்களோட அப்பா இருக்கா இல்லையா 2 நாள்ல இறந்து போயிடுவாருன்னு இருக்கும். இதை பார்த்ததும் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இவர் குடிக்கிற குடிக்கோ இவர் குடிக்கிற சிகரெட்டுக்கும் கண்டிப்பா இன்னைக்கே போயிருக்கணும். பரவாயில்ல 2 நாள் டைம் இருக்கு, இதனால நீ இந்த கொஞ்சம் படத்தை வச்சுக்கோமா, உனக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கொடுக்க, இன்னொரு பக்கம் கட் பண்ணா அந்த ஒரு ரவுடி கிட்ட பணம் வாங்கியிருப்பா இல்லையா, அந்த ரவுடி கிட்ட கொடுக்கலான்னு போகும்போது அந்த ரவுடி கார்பரேட்டா வேற ஒருத்தரை நிக்க வச்சிட்டாங்க. இந்த ஊர்ல நம்மளோட மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே அவனை போட்டு தள்ளணும்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ குறுக்குல போறாரு. ஆனா பணம் தாங்கடா அப்படின்ற மாதிரி கொடுக்க இவங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த கவனிக்கிறாரு. ஆனா நீங்க அந்த போட்டு தள்ளுறத பத்தி தானே பேசுனீங்க, நான் வேணா இதுக்கு உதவி பண்ணுவானா, அது நபரை சந்தேகமே வராத மாதிரி நான் போட்டு தள்ளிடுறேன், நீங்க எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணா போதுனான்னு சொல்ல பக்குன்னு இருக்கு. எங்களாலே அவனை நெருங்க முடியாதுடா, நாங்களே என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம், உனக்கு பிளாக் மார்க் கூட ஒன்றும் கிடையாது, நீ அவ்வளோ பெரிய ஆளை எப்படிடா போட்டு தள்ளுவோ, இதெல்லாம் சாத்தியமாடா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு பிளான் வேற இருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் கொஞ்ச நாளா செத்து போயிடுவான் இல்லையா, அதை வச்சு இங்க பணம் வசூல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டு. இப்போ இவர் நல்லவர் அப்படின்ற மாதிரி இருக்கு, நீ எந்த கெட்டதுமே பண்ணது இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே. இப்பதான் நம்ம ஹீரோயினோட அப்பா இவருக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது, அந்த மனுஷன் ஒரு 2 நாள்ல செத்து போயிடுவாருன்னு இருக்கும் இல்லையா, இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்கேன். என் காதலியோட அப்பா இருக்கா இல்லையா, அவரை போட்டு தள்ளணும் அப்படின்றது தான். பணம் வாங்கிட்டேன் அப்படின்னா காதலியும் பார்க்க மாட்டேன், காதலியோட அப்பான்லாம் பார்க்க மாட்டேன், யாரை வேணா எதுக்கு வேணா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். நமக்கு சீக்கிரட்டா ஒரு டீம் இருக்கு, அசாசியன்லாம் அதுல இருக்காங்க, ஸோ பிரச்சனையே இல்லாம அவனுக்கு போட்டு போயிடுவாங்க. நீங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் வர அவனை வந்து பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம டீல வச்சுக்கலாம்னு சொல்ல கட் பண்ண அதே மாதிரி அந்த மனுஷன் குடிச்சு இறந்து போக இது ஒரு நேச்சுரல் டெத் தான். ஆனா இந்த விஷயத்தை ஹீரோ தான் பண்ணு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டா இல்லையா, இதனால அந்த கேங் வந்து பார்க்கறது மிரண்டு போயிடுறாங்க. சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அந்த நபர் இறந்து போயிருக்கும். ஸோ இவன் வேற லெவலான ஒரு ஆள் தான், இவங்கிட்ட இந்த பொறுப்பை படிப்போ அப்படின்ற மாதிரி 2 பை நிறைய பணம் கொடுத்து அந்த ஆளை நீ போட்டு தள்ளிடா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்க, இவரும் கரெக்டான நேரத்துல சாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போய் தன்னோட அப்பா வாங்கினார் இல்லையா கடன், அந்த எல்லா கடனையும் செட் பண்ண கரெக்டா ஒரு மார்க் பண்ண டேட் வந்துருச்சு. இதனால ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் கேங் இருக்கு இல்லையா, அது ஒரு ஆள் அனுப்பி ஃபாலோ பண்ண சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை ஹீரோ நோட் பண்ணிட்டாரு, என்ன நம்ம சும்மா இருந்தா மாட்டிப்போமோ, சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட புகைப்படம் இருக்கு, சரி அவரை மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கை எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவன் ஹீரோ பிளாக் மேஜிக் பண்றாரு போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரோட குரு கிட்ட சொல்லும் போது அந்த மனுஷன் என்ன பிளாக் மேஜிக்கா, என்னடா அவன் கையில பல வைத்து வச்சிருக்கான் போலியாடா அப்படின்ற மாதிரி அந்த கார்பரேட் இருக்கா இல்லையா, அவர் சாவார் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரு பொண்ணோட ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து சாப்பிட்ட சிக்கன் நெஞ்சுக்குள்ள அடிச்சு அந்த இடத்துல அவரோட உயிர் பிரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ சொன்ன மாதிரியே போட்டு தள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த கேங்குக்கு பயங்கரமான சந்தோஷம். கட் பண்ண அவரோட டெட் பாடி முன்னாடி எம்எல்ஏ வந்து இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்திக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க அந்த மனுஷன் சிக்கன் சாப்பிட்டு தொண்டை அடிச்சு செத்து போயிட்டாரு, வெளியில தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி, அதாவது அசிங்கமாயிட்டோன்றதுக்காக மூடி மறைச்சிட்டோம்னு சொல்ல எம்எல்ஏ அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அங்க கிளம்பலான்னு ட்ரை பண்ண இந்த வேலையை பண்ண சொன்னா இல்லையா, அவர் எம்எல்ஏ சந்திக்கிறாரு. அடுத்ததா கார்பரேட்டுக்கு நான் நிக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்ல தமிழ் பேஸ் ரூம்ல வந்து பாருப்பா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா ஹீரோவோட என்ட்ரி. பயங்கர ஆட்டம் பாட்டத்தோட ஒரு என்ட்ரி தான், சொன்னது நடந்து போச்சு இல்லையா, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே மாலை எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த நபர்கிட்ட போறாரு. உனக்கு எனக்குமான டீல் முடிஞ்சு போச்சு, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்ல, ஐயா சூப்பரா பண்ணீங்க, ஒண்ணு பண்றீங்களா, உங்களோட அசாசின் பண்ண மாதிரி எவனாவது எனக்கு பண்ணுவானே, அப்படி பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க எங்களை காப்பாற்ற முடியுமான்னு கேட்க ஹீரோ மேல பாக்குறாரு. அந்த நபர் 100 வருஷம் வரைக்கும் உயிரோட இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஒன்னும் கவலைப்படாதப்பா, நீ 100 வருஷம் உயிரோட இருப்ப, உனக்கு எதுவும் ஆகாது, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போக இவரோட பக்கத்து வீட்டுல ஒரு கல்யாண ஜோடி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த இல்லையா, அதுல கணவன் பாத்தீங்கன்னா வேகமா ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெளியூருக்கு போகும்போது ஹீரோ அவரோட தலையை பாக்குறாரு. அதுல 2 நாட்கள் மட்டும்தான் உயிரோட இருப்பாரு அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். பயந்து போறாரு, என்ன போறதுன்னு புரியாம இதை வெளியும் சொல்ல முடியாம, நீங்க அந்த மீட்டிங்க்கு போகாம இருந்தா என்ன, நீங்க அந்த மீட்டிங்க்கு போகாதீங்கன்னு எவ்வளவு கம்பல் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி கேட்கறதா தெரியல. கிளம்பி போக 2 நாள் கழிச்சு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு தகவல். இதனால தெரு மொத்தம் சோகமாயிடுது. அது அவரோட மனைவி பயங்கரமா எழுதுகிட்டு என்னோட கணவர் இல்லாத உலகத்துல நான் வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி தூக்கு போட்டு இறந்து போக இந்த விஷயம் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இவங்களோட கணவர் இருந்தார் இல்லையா, அவர் 2 நாள்ல இறந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி அவரை பார்த்ததும் பட்டுன்னு அவரோட மனைவியை திரும்பி பார்த்திருப்பாரு. அவங்க 60 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். ஸோ 60 வயசுல தான் அவங்க இறந்து போவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க அவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா, ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு, என்ன இது நம்மளை தாண்டி இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இருக்காங்களே அவங்க ஹீரோ வந்து சந்திக்கிறாங்க. ஒரு சோகமா இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா, இல்லோட மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல, ஏதாவது புண்ணியஸ்தலம் கூட இருந்தாலும் ஓகே தான் சொல்ல இவரோட அம்மா பட்டணம் உள்ள வராங்க. புண்ணியஸ்தலம் போனோம் அப்படின்னா நம்ம மனசு வச்சா மட்டும் போதாது, அந்த இடத்துல இருக்க கடவுளும் மனசு வச்சாதான் முடியும் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. வெளியில யாரோ கத்துற சத்தம் கேக்குது. ஓடி போய் பார்க்க நம்ம ஹீரோ வேகமா ஆம்புலன்ஸ் ஓட்டுவார் இல்லையா. இதனால ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப் பர்டிகுலர் ஊருக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். குறைஞ்சது ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும். உடனடியா கொண்டு போகணும்பா, உன்னை விட்டா வேற வேலையே கிடையாது, இதுக்கு நீ உதவ முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல தருமபுரி அப்படின்ற ஒரு ஊருக்கும் அந்த ஊருக்கு ஹீரோ வேகமா அதை எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்து அந்த உயிரை காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வேகமா வந்ததால வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன பருதுன்னு தெரியாம ஹீரோ பஸ் ஏறி ஊருக்கு போகலான்னு ட்ரை பண்ண ஊர்ல ஒரு பஸ் கூட காணும். எருமை மாடு மொத்தம் ரோட்டை மறிச்சதால பஸ் வரல அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. வயசான நபர் வண்டியில வர்றாரு. ஐயா பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன கொண்டு போய் விட முடியுமான்னு கேட்கு. அந்த நபருக்கு காதுல சரியா உள்ள போல ஒரு கோயில்ல இறக்கி விட்டு போய்கிட்டே இருக்கு. இவர் என்னதான் இது இந்த கோயிலுக்கு வந்துட்டுமே அப்படின்ற மாதிரி உள்ள போக நாட்டுல ரெண்டே இடத்துல மட்டும்தான் யமனுக்காக கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்னு தமிழ்நாட்டுல, இன்னொன்னு இந்த ஒரு இடத்துல. இதனால ஹீரோ அங்க சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது புண்ணிய ஸ்தலம் போனோம் அப்படின்னா நம்ம மனசு வச்சா போதாது, அந்த கடவுளும் மனசு வைக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ஸ் ஓவர் இங்க ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் யமனை பத்தின ஒரு சில விஷயங்கள் இருக்கிற சாமியார் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லா கடவுளை வழிபடுற மாதிரியே யமனையும் வழிபட்டு தாக்கணும். காரணம் என்ன அப்படின்னா எல்லா கடவுளும் நல்லதை மட்டுமே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா யமனுக்கும் இதே மாதிரி விஷயங்கள் இருக்கு. நல்லது பண்ணவனுக்கு நல்லது, அதாவது சொர்க்கத்துல இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி, கெட்டது பண்ணவங்களுக்கு அவங்கள பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் தண்டனைகளை கொடுத்து கடவுளாதான் காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு உதாரணத்துக்கான கதையை இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பஸ்ல ஒரு 50 பேர் கொண்ட குழு காசி போகணும் அப்படின்ற மாதிரி வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது பிரிட்ஜுக்கு மேல தப்புன்னு இடி மின்னல்கள் வர ஆரம்பிக்குது. வண்டியை நிறுத்துறாங்க. அண்ட் முன்னாடி, அதாவது பஸ்ஸுக்கு முன்னாடி இடி மின்னல் விழுந்துகிட்டே இருக்கு. இவங்க ரிவர்ஸ்ல போகணும் ட்ரை பண்ணா அங்கேயும் விழுந்துகிட்டே இருக்குன்னு புரிஞ்சு போயிடுச்சு. அமைதியா அந்த இடத்துல நிற்கும் போது இடி மின்னல் நிக்கிற மாதிரியே தெரியல. இதனால அங்க இருக்கிற ஒரு வயசான நபர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு யம தர்மன் இங்க இருக்க ஒரு உயிரை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் இந்த இடி மின்னல்கள் நிக்காம விழுந்துகிட்டே இருக்கு. நம்மள யாரோ ஒருத்தர் பாவத்தை பண்ணிருக்கோம். இதனால ஒருத்தரா வெளியே போய் நிப்போம். நம்ம பாவம் பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எரிஞ்சு போகட்டும், மத்தவங்க காப்பாற்றப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தரா 49 பேரும் இறங்கி போய் நின்றுட்டாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் போகல. காரணம் என்ன அப்படின்னா அவருக்குன்னு குடும்பம் இருக்கு, நான் போயிட்டு அனாதி ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது உள்ள இருக்க 49 பேரும் அவரை பிடிச்சி வெளியே தள்ளிவிடு. நம்ம சாக போறோமோ அப்படின்ற மைண்ட் செட்டோட வெளியில வந்து கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து பஸ் மொத்தமும் இடி மின்னலால தாக்கப்பட்டு அந்த 49 பேரும் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க பாவம் பண்ணது எல்லாமே அந்த 49 பேரு தான். இந்த மனுஷன் எந்த தர்மமும் பண்ண கிடையாது. அதனாலதான் இந்த ஒரு மனுஷனுக்காக யம தர்மனே அவங்கள காத்துட்டு இருந்து கூட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. அது கூடவே ஹீரோ இதை பார்த்துட்டு அந்த நபர்கிட்ட தின்னுட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஹீரோட பிறப்புக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது யாருக்குமே கிடைக்காத ஒரு வரன் உனக்கு கிடைச்சிருக்கு, அது எப்படி நீ பயன்படுத்துற அப்படின்றதுலதான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அர்ஜுனன் நல்லது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தான். நல்லவங்க பக்கம் இருந்ததால அவன் காப்பாற்றப்பட்டுட்டான். இன்னொரு பக்கம் கர்ணன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வாழ்க்கையில பண்ணாத நல்லதே கிடையாது, இருந்தாலும் தீயவர்கள் கூட இருந்ததால அவன் அழிக்கப்பட்டுட்டான். இதே மாதிரிதான் உனக்கும் நீ நல்ல விஷயங்களுக்காக உனக்கு கிடைச்சிருக்கிறத பயன்படுத்தின அப்படின்னா மிச்சம் எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாருப்பாருன்னு சொல்ல இந்த சக்தி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத ஹீரோ இப்ப புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா எம்எல்ஏ வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபரை சொல்லி அமிச்சாங்க இல்லையா, அந்த நபர் எம்எல்ஏவோட வீட்டுக்கு போய் வெயிட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. எம்எல்ஏ வர மாதிரி தெரியல. கட் பண்ணி ஹீரோ ஹீரோயின் பைக்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்த பாக்குறாங்க. நிறைய குழந்தைங்களோட மண்டைக்குள்ள ரெட் கலர்ல அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சோ அவங்க நாளைக்குள்ள இறந்து போக போறாங்க அப்படின்றது ஹீரோ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு பேர் இறந்து போறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசும்போது அவங்க எல்லாருமே இதுக்கு அடுத்த நாள் எம்எல்ஏ நடத்துற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போறாங்க, அங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பயந்து போறாரு. இத்தனை பேரோட உயிரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இவர்கிட்ட வந்ததால வேகமா அந்த மீட்டிங் நடக்க போற இடம் முதற்கொண்டு சுத்தி இருக்க இடங்கள் வரைக்கும் செக் பண்ணி பார்க்கும்போது சஸ்பீசியஸா இவருக்கு எதுவுமே படுற மாதிரி தெரியல. போலீஸ்காரங்க கிட்ட போனா அவங்க சீவியரா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஹீரோ போய் ஒரு ஆபத்து நடக்கும் போது அது என்ன ஆபத்துன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க இவருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி பொருட்டா மதிக்கல. வேற வழி இல்லாம அந்த இடத்துல நாங்க பாம்பு வச்சிருக்கோம், எம்எல்ஏவோட ஈவன் நடந்துச்சு அப்படின்னா அது பிளாஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்த இது பல பேர் கிட்ட போய் எம்எல்ஏ காதுகளுக்கு போகுதுன்னு இருக்கும். எம்எல்ஏ அதை கேட்டது பயங்கர ஷாக்கு. இது எப்படிலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்க அப்பதான் எம்எல்ஏ வீட்டுக்கு காத்திருக்கணும் அப்படின்ற ஒருத்தர் வெயிட் பண்ண மாதிரி காமிச்சாங்க இல்லையா. அவர் ஒரு விஷயத்த பார்த்துருப்பாரு, என்ன ஏதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எம்எல்ஏவும் அவரோட ஆளுங்களோ இவர் பாத்ரூம்ல இருக்காரு அப்படின்றது தெரியாம நம்ம மினிஸ்டர் பதவியை பிடிச்சாகணும், அதுக்கு ஏதாவது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு பிளாஸ்ட் பண்ணலாம், அதாவது அந்த குழந்தைங்களை சாகடிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. இந்த விஷயத்த அந்த மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பாத்ரூம்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்றது அந்த எம்எல்ஏவோட ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மனுஷனும் எதுவுமே கேட்காத மாதிரி ஐயா கார்பரேட்டுக்கு நான் நிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், இங்க இருந்து நான் வரையா அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லிட்டு போக கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த எம்எல்ஏக்கு இவர் தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட். இதனால அந்த மனுஷனை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போது ஐயா எதுவுமே சொல்லல, உங்களை தாண்டி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஹீரோ தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. கட்டி போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோ இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க கையில கன் இருக்கு, போட்டு திருடுவான். இதுக்கு வேற வழிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த எம்எல்ஏவோட கையில இலுமினாட்டி சிம்பிள் ஒண்ணு இருக்கும். அந்த சிம்பிளை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ண ஜெயிலுக்குள்ள ஒரு சாமியார் ஹீரோ பார்த்த மாதிரி இருக்குமே, அந்த சாமியார் சொன்ன ஒரு சில விஷயங்களை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த சாமியார் வழிபடுறது ஒரு அரக்கனை தான். ஜண்டா அப்படின்ற ஒரு அரக்கை, நீங்க கடவுளுக்கு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுலாம் நல்லது, ஆனா எங்களோட ஜண்டாக்கு நாங்க ஒரே நரபலி கொடுத்தா போதும், நாங்க என்ன எதிர்பார்க்கிறோமோ அது எங்களுக்கு தந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிருப்பாரு. சோ இங்க இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எம்எல்ஏ ஜண்டாவை தான் வழிபடுறான். ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்க்க ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ஆயுட்காலம் 2 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத கவனிச்சிட்டாரு. டேய் அதான் நீ வழிபட்டுக்கிட்டு இருக்க ஜண்டா வந்துகிட்டு இருக்க, உன் நல்லதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணா நீ என்னை எதிர்க்கிறியாடா, இப்ப பாருடா அப்படின்ற மாதிரி 2 நிமிஷத்துல சாக போறாரு இல்லையா. அவரை கையை காமிக்கும் போது மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டார். இதை பார்த்தது எம்எல்ஏ பயந்து போய் நான் வழிபடுற கடவுளே நீங்க தான், என்ன கடவுளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க மனுஷன் அந்த மீட்டிங்கை நிறுத்த அந்த பாம் பிளாஸ்ட் நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து பேசிட்டு நடக்க ஆரம்பிக்க எம்எல்ஏ திருந்துறாரு. அதாவது அந்த பிளாஸ்ட தடுத்து நிறுத்துறாரு அப்படின்றத காமிச்சு இவர் வீட்டுக்கு போறாரு. அந்த சமயம் பார்த்து வீட்டுல நியூஸ் போய்கிட்டே இருக்கு, எம்எல்ஏவை கைது பண்ணிட்டாங்க அப்படின்றது. இந்த வேலையை பார்த்தது யாருன்னா எம்எல்ஏ கிட்ட ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு போயிருப்பா இல்லையா, அந்த மனுஷன் தான். சோ ஹீரோ போனாரு, ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேமராவோட வந்த இந்த மனுஷனுக்கு எம்எல்ஏ பண்ண ஃப்ராடு தனதெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு இருக்கோம், மீடியால குத்துட்டு இருப்பாரு. சோ எம்எல்ஏ கைது செய்யப்படுறாரு அப்படின்றத காமிச்சு இந்த மனுஷன் கார்பரேட் ஆயிட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தோட ஹீரோ பாக்குறாரு. பயங்கரமான வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோ குழந்தையா இருக்கும்போது அவர் ஒரு சாமியார் வந்து பார்த்திருப்பாரு. நீங்க பெத்தெடுத்து இருக்கிறது ஒரு சாதாரண குழந்தை கிடையாது, அவன் கடவுளோட குழந்தை, அவன் ஒரு சிரஞ்சீவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அதே நபர் தான் இங்க வந்து ஹீரோவை பார்த்துட்டு இத்தனை விஷயங்களை பண்ண இல்லையா, அது எல்லாமே கடவுளோட அனுகிரகத்தால தான் நீ பண்ண, இது எல்லாமே கடவுள் தீர்மானிச்சது தான், சரி நம்மளோட பயணத்தை தொடங்கலாமா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கூட்டு போக ஹீரோக்கு எங்க கூட்டு போறாரு, என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாது. பயங்கர கியூரியாசிட்டியோட அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க இந்த படத்தை தொட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க.